தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக தினசரி தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் தானித்து நடப்பது போல நீங்களும் நடப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஸோ நான் எப்படி வீடியோஸை டெய்லி ஷேர் பண்ணுற மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க என்று நம்புகிறேன். ஸோ ஜெனடிக் ப்ராப்பர்ட்டி மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தைக்கு போலாமா? ஜெனசிஸ் சாப்டர் 29 verse 32. ஆதியாகமம் 29:32. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமியை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். இப்பொழுது என் புருஷனை நேசிப்பார்னு நான் பேர் வைக்கிறேன். ஏன்னா அவருடைய நேசம் எல்லாம் ராகேல் மேலதான் இருக்கே தவிர என் மேல இல்ல. ஆனா ராகேல் என்ன அற்பமா என்னன்னா கர்த்தர் என்ன கடாட்சித்து எனக்கு 2வது பிள்ளையை கொடுக்குறாரு. அதனால என் சிறுமியை பார்த்தருளினார். என் சிறுமியை பார்த்தருளினார் என்று சொல்லிதான் அந்த பிள்ளைக்கு நான் ரூபன் என்று பெயரிட்டேன். உன் சிறுமியை பார்க்கிறவர் கர்த்தர். ரொம்ப டவுனா ட்ரீட் பண்றவங்களுக்கு மத்தியில கர்த்தர் உன்னை பார்க்கிறாரு. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, யாராவது உங்களை ரொம்ப இல் ட்ரீட் பண்றாங்க, டவுனா ட்ரீட் பண்றாங்க, ப்ரெஷர் கொடுக்குறாங்க, உங்களை அழுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க, ஹர்ட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்த்தர் அனுமதி இல்லாம நடக்காது. செகண்ட், கர்த்தர் அதை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் நம்ம அதை பொறுத்து ஸ்தோத்திரம் போட்டு போயிட்டே இருக்கும்போது அவங்க கண்களுக்கு மத்தியில கர்த்தர் ஒரு கிஃப்டை கொடுக்கிறார். ராகேல் லேயாளை ரொம்ப அற்பமா எண்ணினால் லேயாளுக்கு கர்த்தர் கிஃப்டா கொடுக்கிறார். பாருங்க, உங்களை அற்பமா எண்றாங்கன்னா அவங்க நடுவில் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் காத்திருக்கு. சோ இன்னைக்கு ஒரு கிஃப்ட் காத்திருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஒரு கிஃப்ட் காத்திருக்குன்னு சொல்றார் ஆண்டவர். அவளுக்கு 2வது கிஃப்ட் ரூபனை கொடுத்தார். ஏற்கனவே ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு, செகண்ட் கிஃப்ட் கொடுக்குறாரு. உங்களுக்கு எத்தனை கிஃப்ட்னாலும் ஆண்டவர் கொடுப்பார். எந்த அளவுக்கு அற்பமா என்ன பண்றீங்களோ, அற்பமானவைகளுக்கும் அற்பமா என்னப்படுகிறேன் என்று சொன்னால் அவளுக்கு ஒரு கர்த்தர் ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார். ஒரு மூத்த பிள்ளை கர்த்தர் கொடுக்கிறார், ரூபனை கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு கிஃப்ட கர்த்தர் கொடுப்பாராக. என் சிறுமியை கண்ணோக்கி பார்த்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உன் சிறுமியை கண்ணோக்கி பார்க்கிறார். உன் சிறுமைப்பட்ட நீ, உன்னை பார்க்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எந்த இடத்துல சிறுமைப்பட்டாயோ அந்த இடத்தில் உனக்கு ஒரு பரலோகம் வைத்திருக்கிற பரிசை நீ காண்பாய். அண்ணா, நீ பரிசை காண்பாய். சிறுமைப்பட்டேன் என்று புலம்பாதே, நீ ஒரு பரிசை காண்பாய். தேவன் சொல்கிறார், நீ ஒரு பரிசை காண்பாய். சிறுமைப்பட்டேன் என்று ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? என் தேவன் செய்கிற அற்புதத்தை நீ பார்ப்பாய். சிறுமைப்பட்டு போன, அசிங்கப்பட்டேன்னு தான் பேசிட்டு இருக்கிறீங்க. இந்த இடத்துல கர்த்தர் என் கூட இருந்து என் தலையை உயர்த்தி என் தலையை நிறுத்துவார்னு தோணல. அந்த தன்மை வரட்டும், முதல் தாழ்மை வரட்டுமே. சிறுமை கண்ணோக்கி பார்த்து ரூபன் என்று பேரிடத்தக்கதான ஒரு கிஃப்ட கர்த்தர் கொடுத்தாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் காத்திருக்கு. ஏசப்பா, இந்த வார்த்தை உங்ககிட்ட இருந்து வருது, அப்படியே பலிக்கட்டும். ஏசப்பா, பரலோக பிதாவே, நீர் என்ன செய்வீர் எனக்கு தெரியும். அந்த வார்த்தை உம்மிடத்திலிருந்து வருகிறது, அற்புதம் நடக்கட்டும். Let them see the miracle today in the name of Jesus. I command it, O Lord. என்ன செய்வீர் எனக்கு தெரியாது ஏசப்பா. இன்னைக்கு யாரெல்லாம் வாட்ச் பண்றாங்களோ எல்லாருக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசு நாமத்தில் வானம் திறக்கப்படுகிறது, வியாதி சுகமாகிறது. பேசிட்டே இருக்கும்போது நீங்க மட்டும் இந்த பிரசங்கத்தை கேட்கல. எலும்பு, நரம்பு, தசை, கிட்னி, லிவர், லங்ஸ், அக்கா தங்கச்சி, யூட்ரஸ், உங்க பிரெயின், உங்க ஹார்ட், வால்வு, பம்ப் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை இயேசு நாமத்தில். இயேசு நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். பொல்லாத வியாதியை நான் சபிக்கிறேன். இப்போ ஆன் ஸ்பாட் ஹீலிங் நடக்குது, ஆன் ஸ்பாட் டெலிவரன்ஸ் நடக்குது. கட்டுகள் உடைகிறது, கட்டிகள் மறைகிறது. அந்தகார சக்திகளை முறிக்கிறார். சாத்தான் உன்னை குறித்து எழுதி வைத்திருக்கிற தவறான எழுத்துக்கள் இந்த ராத்திரி ஆட்டுக்குட்டின் ரத்தத்தால் அழிக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன். சத்துருடைய தந்திரங்கள் முறிக்கப்படட்டும். தடைகளை உடை தெரிவீராக. ஆளுகை செய்யும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் நல்ல பிதாவை வாக்குத்தத்தத்தை உரிமையாக்குறோம். சத்துருவை காலைக்கீழ போட்டு மிதித்து நாங்கள் சிறுக நீர் பெருக இயேசு மூலம் கேட்டுக்கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவை. Amen, amen, amen. God bless you. God bless you. Have a blessed day.